ஜப்பான்ல புதுசா நானே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அது கீழே நிறைய விஷயங்களை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொபுட்சி ஷோ கியோகா ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதாவது செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் டீலர் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் தனியாளா போய் வந்து அப்ளை பண்ணி எல்லாத்தையும் வந்து வாங்கினேங்க. ஸோ இதுல எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் பேங்க் அக்கௌண்ட். அதாவது நீங்க வெளிநாட்டுல இருந்து ரெமிட்டன்ஸ் பண்றீங்க, இப்போ என்னோட கம்பெனிக்கு நீங்க வந்து அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும் இல்லைங்களா? ஸோ இது வந்து கார்பரேட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற காரணத்தினால அவ்வளவு சீக்கிரத்துல ஜப்பானோட பெரிய பெரிய பேங்க் வந்து கொடுக்கறது இல்ல. இப்போ நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரே நாள்ல இதுல நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்தாலும் சரி, நியூசிலாந்துல இருந்தாலும் சரி, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்தியால இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வெளிநாடுகளுக்கான சுற்றுப்பயணம் போறீங்க அப்படின்னா இந்த டெபிட் கார்டு மூலமா உங்களோட இந்திய மணியை வந்து நீங்க வெளிநாட்டுல போய் டெபிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெமிட்டன்ஸ் ஃபீஸ்ன்றது ரொம்ப கம்மியாகும். அடுத்த பெரிய சேலஞ்ச் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேங்க்ல நமக்கு அக்கௌண்ட் தேவைப்படுது. ஏன் வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தர் வாகனங்கள் வாங்குறாங்க என் கம்பெனி மூலமா அப்படின்னா எல்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அங்க இருந்து அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து ஜப்பான்ல இருக்கிற ஒரு பேங்க்கு வந்து அனுப்பணும். இப்போ இந்த எஸ்எம்பிசி மிட்சுபிஷி சுமிட்டோமோ கிங்கோ அப்படின்ற மாதிரியான பேங்க்குங்கலாம் இது வந்து அக்செப்ட் பண்றாங்க. எல்லா பேங்க்குங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்சி வந்து அக்செப்ட் பண்றது இல்ல. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய என்னடா தொழிலே பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தபோது நானே என்ன பண்ணேன்னா எஸ்எம்பிசிக்கு நானே ஒரு அப்ளை ஹோஜின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்பரேட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணும்போது அவங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூல அவங்க கேட்ட ஒரு 4 கேள்வி இருக்கு, உங்களுக்கும் பயனுள்ள இருக்கும். முதலாவது கேள்வி, நீங்க வந்து சொந்த காசை போட்டு இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்ல ஃப்ரெண்டிங் கிட்ட இருந்து வாங்குனீங்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இதுல நம்ம தெளிவா இல்லங்க நம்மளோட சொந்த காசை போட்டு தான் இந்த நிறுவனத்தை இவ்வளவு ஒரு முதலீடு போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டியது முக்கியமான விஷயம். முதலாவது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெமிட்டன்ஸ் உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து உள்ள வரப்போதா இல்லனா ஜப்பான்ல இருந்து வெளியில போக போதா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், இல்லங்க பெரும்பாலும் வந்து என்ன வாகனங்களா தான் எனக்கு ஜப்பான்ல இருந்து வெளியில போகும், அதனால வெளியில இருந்து எனக்கு ஃபண்ட் வந்து உள்ள வருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் இதை கேக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜப்பான்ல வந்து லோன் எடுத்து இங்க இருக்கிற அமௌண்ட் ஜாப்பனீஸ் என்ன வந்து வெளிநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கரன்சியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமா நிறைய கோல்மால் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டாவது ஒரு விஷயம். மூணாவது அவங்க கேட்டது, இப்போ நீங்க ஆரம்பிச்சிருக்கிற நிறுவனத்துல தான் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல வேற எதனா தொழில் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், இல்லங்க நான் ஆல்ரெடி ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன், இதை வந்து சைட் பை சைடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அடுத்து கடைசியா கேட்ட கேள்வி தான் ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு உங்க நிறுவனத்தை நீங்க எப்படி கொண்டு போக போறோம்னு நினைக்கிறீங்க, உங்க நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொழில் ஆரம்பிக்கிறோம், அப்ப தொழில் ஆரம்பிக்கிறோம்னா உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புகள் வரணும் இல்லையா, வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு நான் என்ன சொன்னேன், இல்லங்க நான் சோஷியல் மீடியால இருக்கேன், எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால வந்து எனக்கு நிறைய குவைரிஸ் இருக்கு இது சம்பந்தமாக. அது மட்டும் இல்லாம ஜப்பானுக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, மலேசியால இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கேக்குறாங்க. சோ அதனால அவங்ககிட்ட நான் வந்து தொழில் வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மெயில் நிறைய குவைரிஸ் வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த மெயிலிங்ல வந்து அனுப்புறேன். சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எம்பிசி மிட்சுபிஷி சுமிட்டோமோ கிங்கோல நம்மளுக்கு வந்து கார்பரேட் பேங்க் அக்கௌண்ட் அப்ரூவ் ஆயிருக்குதுங்க.